செல்வ அகந்தையை சிதைத்த விநாயகர் போதித்த மகத்தான பாடம். குபேரனுக்கு கிடைத்த தெய்வீக அறிவுரை. இந்து புராணங்களில் குபேரன் என்பவர் செல்வங்களின் அதிபதி, உலகின் அனைத்து வளங்களையும் காக்கும் தேவன். அளவில்லா செல்வம் கொண்ட குபேரன் தன் செல்வத்தையும் விருந்தோம்பலையும் உலகுக்கு காட்ட வேண்டும் என்ற அகந்தையில் அடிக்கடி பிரம்மாண்ட விருந்துகளை ஏற்பாடு செய்வார். அவருடைய விருந்துகளில் தேவர்கள், முனிவர்கள், சிறப்பு விருந்தினர்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் குபேரனின் மனதில் ஒரு குறை இருந்தது. என் விருந்துக்கு சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்தால் உலகமே என்னை மதிக்கும். கைலாயத்தில் குபேரன். இந்த எண்ணத்தோடு குபேரன் கைலாயம் சென்று சிவபெருமான் பார்வதி தேவியரை விருந்திற்கு அழைத்தார். அவர் கூறிய வார்த்தைகளை கேட்ட சிவனும் பார்வதியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுக்கு புரிந்தது, இது பக்தியால் வந்த அழைப்பு அல்ல, அகந்தையால் வந்த அழைப்பு என்பதே. சிவபெருமான், இந்த விருந்தின் காரணமென்ன என்று கேட்டார். குபேரன் திணறி, வாழ்க்கையை கொண்டாடுவதற்காக என்று தெளிவில்லாமல் பதில் சொன்னார். அப்போது சிவபெருமான் தாம் வர இயலாது என்று கூறினார். பார்வதி தேவியும், என் துணை இல்லாமல் நான் வரமாட்டேன் என்று சொன்னாள். விநாயகர் அனுப்பப்படுகிறார். ஆனால் அவர்கள் தங்களின் சார்பாக உணவு பிரியன் விநாயகரை அனுப்ப முடிவு செய்தனர். குபேரனை ஒரு நிமிடம் பார்த்த விநாயகர் அவரது உண்மையான நோக்கத்தை உணர்ந்து கொண்டார். அனுமதி பெற்றுக்கொண்டு விநாயகர் குபேரனுடன் அவரது அரண்மனைக்குச் சென்றார். எள்ளவரை விழுங்கிய விநாயகர். குபேரன் விநாயகருக்கு முறைப்படி வரவேற்பு செய்து அரண்மனை சுற்றிக் காட்டி விலை மதிப்பற்ற உணவுகளை பரிமாறினார். விநாயகர் ஒரு கணத்தில் தட்டிலிருந்த அனைத்தையும் முடித்து, இன்னும் வேண்டும் என்று கேட்டார். அதிர்ந்த குபேரன் மேலும் உணவு கொண்டு வர சொன்னார். அதையும் விநாயகர் கண நேரத்தில் முடித்துவிட்டார். இப்போது குபேரன் பதறி அன்று சமைத்த எல்லா உணவுகளையும் கொண்டு வர சொன்னார். ஆனால் விநாயகரின் பசி இன்னும் அடங்கவில்லை. அவர் பாத்திரங்களையும் மேஜை நாற்காலி போன்ற பொருட்களையும் உண்ணத் தொடங்கினார். குலைந்த அகந்தை. வியர்வையும் கண்ணீரும் குபேரனின் முகத்தில் வழிந்தது. அவசரமாக கைலாயம் சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சரணடைந்தார். அப்போது பார்வதி தேவி கருணையுடன் கூறினாள், அகந்தையை விட்டு சுத்தமான மனதோடு விநாயகருக்கு ஒரு கைப்பிடி சோறு கொடு. பக்தி போதுமானது. குபேரன் அவ்வாறே செய்தார். அந்த ஒரு கைப்பிடி சோற்றை உண்ட விநாயகர் வயிற்றை தட்டிக்கொண்டு, இப்போது எனக்கு நிறைவு, நன்றி என்று கூறினார். அந்த நிமிடமே குபேரனின் அகந்தை முற்றிலும் சிதைந்தது. இந்த கதையின் போதனை: இறைவனை மகிழ்விப்பது விலை மதிப்பற்ற பரிசுகளால் அல்ல, சுத்தமான பக்தியாலும் அன்பாலும்தான். பகிர்ந்து கொடுப்பதே உண்மையான செல்வம். பகிர்வு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும். இதுபோன்ற மேலும் பல கருத்துள்ள தெய்வீக வரலாறுகள் அனைத்தையும் கேட்க KYR யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.